ஆக்டர்லேயே பெஸ்ட்டு சைக்கோபேத் கேரக்டர் பண்ணவர்னா அது மம்முக்கா தான் ஒரு அவார்டே கொடுத்துடலாம். பிரம்மயுகம்ன்ற மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸு கிட்ட கூட போய் அழகாக சேரக்கூடிய ஆளாக இருக்கிறாரு மோகன்லால் அண்ட் மம்முட்டி. ரெண்டு பேருமே அந்த பில்லர்ஸ். ஏன்னா இன்னி வரைக்கும் அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணிருக்காங்க. ஓரின சேர்க்கையாக பண்ணுறதுக்கு தயார், ஒரு சைக்கோபேத்தாக பண்ணுறதுக்கு தயார். இமேஜ் கான்சியஸாக இல்லாமல் நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு தான். அது கேரளாவில் நெப்போ கிட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு டேலண்டடாகவே இருக்காங்க. பிருத்திவிராஜ் ஆகட்டும், பாத்வாசல் ஆகட்டும், துல்கர் சல்மான் எல்லாமே. துல்கர் சல்மான் ரீசெண்டாக தன்னோட நடிப்பை அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு காந்தா பண்ணார். படம் ஆவரேஜாக இருந்தாலும் ஒரு நடிப்பு திறமைக்காகவே அவர் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி மம்முக்கா, நீ என்னடா இத்தனை கோடி ரூபா பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணுற, சின்ன பட்ஜெட்டில் நான் பண்ணுறேன் பாரு, ஏன் டேலண்ட்டை காட்டுறேங்கிற மாதிரி செம்ம சைக்கோபேத் கேரக்டர். சிவப்பு ரோஜாக்கள் பார்த்துருப்போம், மன்மதன் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் ஸ்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. ஓவர் டூவாக இல்லாமல் ஒரு சைக்கோபேத் சிரிக்காமல் நல்ல சட்டிலாக அவங்களுக்கே உண்டான பாணியில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்கமிங் ஆக்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சத்தியமாக இதில் நோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எழுதி வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ மேட்ரு இருக்குது. நடிப்புக்காக சொல்கிறேன், நடிப்பு பார்க்குறவங்களுக்கு மட்டும். த்ரூ அவுட் பார்த்திங்கன்னா படமாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆதரவற்ற ஒரு விதவையானவங்க கழட்டி விடப்பட்ட பெண்களை மட்டுமே தொடர்ந்து கொள்கிற சைக்கோபேத். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது விநாயகம் த்ரூ அவுட் நல்லா பண்ணியிருந்தாலும் மம்முக்கா பக்கத்தில் நிற்கவே முடியலன்னு சொல்லலாம். ரொம்ப வீக்கான ஸ்டோரி, ரொம்ப ஒரு 50 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட்டே 50 மினிட்ஸ் தான கண்டென்ட் கிடையாது. ஸோ அதை ஒரு 2.5 மணி நேரம் இழுக்கிறதுங்கிறது ரொம்ப பொறுமையை சோதிச்ச மாதிரி தான் இருக்குது. ரிப்பீட்டட் சீன்ஸ் ஒரு 50-100 பொண்ணுங்களை பிக்கப் பண்ணுறாரு. அப்படி ஒன்றும் பிக்கப் லைன்ஸும் அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லை. பட் ஸ்டில் அது அப்படியே ஒரு மம்முட்டிக்காக மட்டுமே நான் அந்த 2 மணி நேரம் பார்த்தேன். அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தார். மற்றபடி இந்த படத்தில் பாட்டு, காமெடி சீன் எதுவுமே கிடையாது, ராட்சசன்லேயும் கிடையாது. ஆனால் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக போகலை. இன்னும் எப்படியெல்லாம் பிக்கப் பண்ணுறாரு, அதே ரிப்பீட்டடாக பார்த்து நமக்கு கொலையாளி எப்போவுமே அதான் சொல்லுவோம். ஆடியன்ஸுக்கு முன்னாடியே எவன் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேரக்டர் தேடிட்டு இருந்தாலும் படம் கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இதில் ஃபஸ்ட் சீன்லேயே நமக்கு தெரிஞ்சிருது அங்கே இருக்கிற கேரக்டர் தேடிட்டே இருக்கிறார். எக்ஸப்ட் அந்த புகை அந்த ரவுண்ட் விட்டுட்டு வருவார்ல, அந்த சீன் சூப்பராக இருந்தது, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு படம் உட்காந்து பொறுமையாக சோதிச்சிருச்சு. தாராளமாக ஓடிடியில் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் என் கூட இருக்கலாம் தூங்கிட்டான். நம்ம ஏதோ மூவி வஃபாக இருக்கிறனால கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஃபுல் படம் பார்க்குறோம். கூட 2 பேர் தூங்கிட்டாங்கங்கிறது உண்மை. இது எப்படி நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் பிடிச்சி தான் சூப்பர் உங்களோட கண்ணோட்டம். உங்களுக்கு படம் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது, படம் எப்படி நடிச்சிருந்தார், மம்முக்காவோட ஆக்டிங் என்ன லெவல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.